குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நீ ஜாயிண்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸ்டேபிளாகவும் இருக்கணும், மொபைலாகவும் இருக்கணும். ஸ்டேபிள்னால் நீங்கள் இப்போ உட்காடுறீங்கன்னா அந்த ஒரு அலைன்மெண்ட்டோடு அப்படியே உட்காடுறப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இதே இதை நம்ம ஓப்பன்லேயே ஒரு 5 மணி நேரம் உட்காந்துட்டா என்ன ஆகுது? இதெல்லாம் விட மெயின் காஸ் என்னென்னா உள்ள தேய்மானம். ஏஜ் ஆகிறப்ப தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கார்ட்லேஜில் தேய்மானம் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏஜிங் வேர் அண்ட் டேர் ப்ராசஸ் தான் சார். இது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேயும். ரொம்ப அப்யூஸ், அன்யூஸ், ஓவர் யூஸ், நோ யூஸ். இல்லையா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் காலே இந்த இடம் ரொட்டேட்டடாக திரும்பி இருக்கும், இந்த இடம் இப்படி திரும்பி இருக்கும், வளைவாக இருக்கும் கால். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், மசில்ஸ் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இல்லை ஃபுட்டில் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். சின்ன வயசில் கன்ஜெனிட்டல் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அதை கவனிக்காமல் விட்டுட்டாலும் இப்போது எக்ஸஸ் இந்த போனுக்கு வந்து 5 கிலோ தாங்குற அளவுக்கு நான் வெயிட் கொடுக்கலாம். இப்போ என் ஃபுல் வெயிட்டை இப்படி போட்டு நான் சாஞ்சேன்னா அது உடஞ்சிடும். ஸோ நான் இப்போ 170னா 100 மைனஸ் பண்ணணும், என் வெயிட் அவ்வளோ இருக்கணும். அப்போ என் போனோட தன்மை 70 கிலோ தான் தாங்கணும். ஓவர் வெயிட்டான என்ன ஆகும்? நீங்கள் ஒரு 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதும் நம்ம ஜிம்முக்கு போய் இப்போ ஓடணும், ட்ரெட்மில்ல பண்ணோன்னா அதுவும் சில நேரத்தில் தப்பாகும். அப்போ இப்போ ரொம்ப நேரம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அது வந்து அது எக்ஸாக்ட்லி சார். ஜாயிண்டோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, இவங்க கால் மேலே கால் போட்டு இப்போ படுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இது என்ன ஆகுது, இந்த சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இதில் காமிக்கணும்னா இப்போ படுத்துட்டு இருந்தார், இந்த கால் வச்சு பாருங்கள், இப்போ இப்படி போட்டு இருக்கார். இங்கே என்ன ஆகுது பாருங்கள். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா கம்பல்சரி டெய்லி வாக்கிங் பண்ணுங்க. எவ்வளோ நடக்கணுன்றது பேஸ் லைன் வேல்யூ, அவரோட மசிலோட தன்மையை பொறுத்து அந்த ஏஜ் டேமேஜ் எவ்வளோ இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2ன்னு வாங்க தேய்மானம், கிரேட் 3, கிரேட் 4னா அடுத்த லெவல், அடுத்தது ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்க்குற அளவு இதாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பயும் வந்து நடக்கலாம். கம்மியாக நடக்கணும் சார். மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் கம்பல்சரி. நீங்கள் டார்கெட் வச்சு நடக்கிறப்ப என்ன ஆகும், 4000 ஸ்டெப்ஸ்ன்னு வாட்சில் வச்சுப்பீங்க, இல்லை 40,000 ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. பட் இங்கே 40,000க்கு என்ன ஆகிட்டு இருக்குது, ஓவர் யூஸ் ஆகுது. டேமேஜ் வந்துட்ட பிறகு சார், பெயின் வந்த பிறகு அதை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் சார். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெயின் கியூர்னு யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட விஐபி அண்ட் செலிபிரிட்டி ஃபிசியோ மிஸ்டர் கார்த்திகேயன் சார் இருக்காரு. தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வலி எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது, அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்குது. பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு குறிப்பாக இந்த மூட்டு பிரச்சனையை பற்றி பேசலாம் சார். மூட்டு வலி அப்படின்றது என்னென்ன காரணங்களால வருது? மூட்டு வலி அப்படின்றது என்னென்ன காரணம், மூட்டுன்றப்போ ஒரு ஜாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் சார். நார்மலாகவே ஒரு 2 போனை இணைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஜாயிண்ட்டுன்றோம். இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இது டெண்டன்றோம், உள்ளுக்குள்ளே கார்டிலேஜுன்னு உள்ள மேலே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெனின்ஸ்கல் கார்டிலேஜுன்றோம் இந்த இடத்துல. இது இல்லாமல் லிகமெண்ட்ஸ்ன்றோம் பின்னாடி சைட்ஸு. இதெல்லாமே கவர் பண்ணுறது மசில் சார். மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், ஜாயின்ட்ஸ், உள்ளே இருக்க அந்த ஜவ்வு, சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூன்னு. ஹார்ட் டிஷ்யூன்னா போன், சாஃப்ட் டிஷ்யூன்றது இந்த ஜவ்வு, இந்த நார், டெண்டன்றோம் நார், தசை நார், தசை சைடில் வர்றது, இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறது. இந்த இடத்துல வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எங்கே வந்து ப்ராப்ளம் நடந்தாலும் அது பெயினாக தான் கொடுக்கும். பெயின், அந்த ஜாயிண்ட் பெயின்ன்றது ஜாயிண்ட் ரிலேட்டடாக பக்கத்தில் இந்த இடத்துலேருந்து எங்கே வந்தாலும் அது ஜாயிண்ட் பெயின். மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்டில் நிறைய பெயின் வருது. ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைட்னஸோ இல்லை இந்த போன் டென்சிட்டியோ இல்லை இந்த மசில் மெக்கானிசம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வெயிட்டாக இருக்காங்க, ஓவர் வெயிட் இஸ் அ மெயின் காஸ்ன்றோம். அந்த ஓவர் வெயிட் ஏன் வருதுன்றதை நான் காமிக்கணும். ஃபஸ்ட்டு காஸ் ஓவர் வெயிட்டில் தான் நிறைய ப்ராப்ளம் வருது. நீ ஜாயிண்டோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்.
ஸ்டேபிளாகவும் இருக்கணும், மொபைலாகவும் இருக்கணும். ஸ்டேபிள்னால் நீங்கள் இப்போ உட்காடுறீங்கன்னா அந்த ஒரு அலைன்மெண்ட்டோடு அப்படியே உட்காடுறப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இதே இதை நம்ம ஓப்பன்லேயே ஒரு 5 மணி நேரம் உட்காந்துட்டா என்ன ஆகுது, ஒரு ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், இப்படியே வச்சுட்டு இதை உட்காடுறோம், அப்போ என்ன ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. பின்னாடி அப்போ என்ன ஆகும் சார், க்ளோஸ் ஆகும். இந்த தசை நாரெல்லாம் என்ன பண்ணும், அந்த அடாப்டேஷனோடு வரும். நம்ம உட்கார்ற விதமே கோணமோனலாக உட்காருவோம் திரும்பின மாதிரி. அப்போ ஒரு சைடு என்ன ஆகுது, ஒரு சைடே காலை சப்பலாம் கொட்டி உட்காடுறோம் ரொம்ப நேரம், கால் மேலே கால் போட்டு உட்காடுறப்ப இந்த ஜாயிண்ட் உள்ளுக்குள்ள மூவ் ஆகுறப்ப இங்கே வந்து ஒரு சைடாக தேயும், ஒரு சைடு வந்து இழுக்க ஆரம்பிக்கும், ஒரு சைடு கம்ப்ரெஸ் ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், இம்பேலன்ஸ் நடக்க ஆரம்பித்தோன்னே அது பெயினாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. பெயின்னு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னால ஒன்று சொன்னேன். நெக்ஸ்ட்டு தேய்மானம் ஏஜ் ரிலேட்டடாக வருது. ஏஜ் என்ன ஆகுது, ஒரு 40 வயசுக்கு அப்புறமே ஏஜிங் தான் சார் சொல்கிறோம். 40 இயர்ஸ்க்கு அப்புறமே ஜீரியாட்ரிக்ஸ்ன்றது பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 40 to 50, 45, 46 ஏஜிங், ஓல்ட், வெரி ஓல்ட், வெரி வெரி ஓல்டுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஜைல்ன்றாங்க. என்ன காரணம்னா அந்த போனோட அப்சார்ப்ஷன் ரிசார்ப்ஷன்னும். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு போன் ஃபார்மிங் செல் உருவாகுதுன்னா அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது ரீப்ளேஸ் ஆகணும். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் மெக்கானிசம், இந்த மெக்கானிசம் எங்கேயாவது தடைப்படுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை பேராதைராய்டு ஹார்மோன் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஜெனட்டிக்காகவே வந்து ஒரு ப்ராப்ளம், போனோட டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றப்ப இந்த இடம் தேய்மானம் வர்றதுக்கான காரணம் உள்ளுக்குள்ளே சப்ளிமெண்ட் சரியாக கிடைக்கல. சாப்பிட்ற கால்சியம் சாப்பிட்றோம், விட்டமின் டி எடுக்கிறோம், ஆனால் அப்சார்ப்ஷன் இல்லை அப்படின்றப்ப எல்லாமே அந்த மூட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த சத்து குறைபாடுன்றது ஒரு காஸ். மெக்னீஷியம் டெஃபிஷியன்சின்லாம், விட்டமின் டி டெஃபிஷியன்சின்லாம். இதை பற்றி இந்த ஜவ்வு ஓவராக வேலை செய்கிறப்ப நடக்கிறப்ப என்ன ஆகுது சார், நீங்கள் டெய்லி நடக்கிறப்ப இதை மூவ் பண்ணுறீங்க, அப்போ உள்ளுக்குள்ளே மெக்கானிசம் இங்கேயும் மூவ் ஆகுது, லிகமெண்ட்ஸோ இதை ஸ்டேபிளாக வைக்குது. இந்த இது ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த லிகமெண்ட் வந்து அந்த காலை இதுக்கு மேலே திருப்பக்கூடாது பண்ணுது. நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க, ஒரு நார்மல் பர்சன், ஒரு ஃபிட்னஸ் பண்ணுற ஒரு பர்சன் எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் அவங்க அதை வேலை செய்ய வைப்பாங்க. ரிப்பீட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி அதுதான் ப்ரிமிட்டிவ் காஸ் ஃபார் நீ. அது மட்டும் இல்லாமல் மசில் ஏற்கனவே டைட்டாக இருக்குது, முட்டியில் யாருக்குமே அந்த அலைன்மெண்ட் இருக்காது, அதை பற்றியும் காமிச்சிடுறேன். அப்போ என்ன ஆகுனா, ஆல்ரெடி ஒரு மசில் டைட்டாக இருக்குது, ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க மசில் டைட்டாக இருக்குன்னா ஒரு சைடு இழுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சைடு ஓப்பன் ஆகுது, ஒரு சைடு கம்ப்ரெஷன். இப்போ இவரோட முட்டியை நான் இப்படியே கம்ப்ரெஸ் பண்ணியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு கழித்து எடுத்தேன்னா அந்த இடத்துல ரணம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சேம் வே அந்த மசில் ஒரு சைடாக இழுத்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சைடு விட்டு கொடுக்கும். அந்த இம்பேலன்ஸில் என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸில் லிகமெண்ட் இந்த பக்கம் இருக்குது டைட்டாகவும், இந்த பக்கம் இருக்குது விரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயே நம்ம உட்கார்ற பொசிஷன், இதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகாமல் நம்ம நடக்க ஆரம்பிப்போம், ஓட ஆரம்பிப்போம், வார்ம் அப் இல்லாமல் இன்ஜுரிஸ் கொடுக்கும். இது இல்லாமல் இங்கேயே உள்ளுக்குள்ளே ஃபேட் பேடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே வர சாஃப்ட் டிஷ்யூ இதெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பர்ஸான ஒரு பை மாதிரி இருக்கும் சார். இந்த முட்டியை சுற்றி 12 to 14 பைகள், சின்ன சின்ன பைகளாக இருக்கும். இது என்ன பண்ணால் இந்த முட்டி இப்படி மடங்கி வரப்போ இந்த போனும் இதுவும் ரொம்ப உராயாமல் இருக்கிறதுக்கு மேலே கீழே நடுவில்னு ஒரு 12 to 14 பர்ஸாசனம். இந்த பைகை வந்து என்ன பண்ணோம், அந்த கம்ப்ரெஷன்லோட இந்த இந்த இடத்துல எடுக்க விடாமல் பண்ணோம். அதில் ஃபெயிலியர் ஆனாலும் இல்லை அதை நம்ம தேய்ச்சி வச்சு ஒரு மசில் டைட்டாக இருக்குது, அந்த பை இழுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுறப்ப அந்த டெண்டனும் போனும் கிளைட் ஆகிறப்ப, டெண்டனும் இன்னொரு டெண்டனும் கிளைட் ஆகிறப்ப அந்த மெக்கானிசம் உள்ள சரியாக வரலன்னா நீ பெயினாக வரும். இதெல்லாம் விட மெயின் காஸ் என்னென்னா உள்ள தேய்மானம். ஏஜ் ஆகிறப்ப தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கார்டிலேஜ்ன்றோம், போனை ஒட்டி சுற்றி இருக்குது, இந்த கார்டிலேஜில் தேய்மானம் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏஜிங் வேர் அண்ட் டேர் ப்ராசஸ் தான் சார். இது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேயும். ரொம்ப அப்யூஸ், அன்யூஸ், ஓவர் யூஸ், நோ யூஸ், இது மெயினான விஷயம். அப்யூஸ்னால் உங்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் ரணம் பண்ணி வைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரிஸ் அடிக்கடி ஆடுறது, அது அந்த முட்டியை மதிக்காமல் ஒரு வேலை செய்கிறோம்னா. அன்யூஸ், யூஸே பண்ணாமல் செடன்ட்ரியாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆமாம்
ஆமாம், அது மாதிரி இல்லாமல் ஓவர் யூஸ்ன்றது என்னென்னா சைக்கிளிங்கும் பண்ணி, ஸ்விம்மிங்கும் பண்ணி, ஜாகிங்கும் பண்ணி, ஜிம்மிங்கும் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கணும்னு முட்டிய லோடு எவ்வளோக்கு எவ்வளோ லோட் பண்ணுறீங்களோ ரெஸ்ட் கொடுத்தா தான் அது ரீகூப் ஆகும். இல்லைன்னா உள்ளே இருக்க திரவம் கொலாஜன்றோம், கண்டென்ட் கிளைகோசமினோ கிளைகான்ஸ்ன்றோம், அதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு வர்றது இல்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு பஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றினோன்னா அந்த பஞ்சு உள்ளே அப்சார்ப் ஆகிடும். அதே தண்ணியை பஞ்சை ஸ்குவீஸ் பண்ணால் அந்த தண்ணி வெளில வரணும். நம்ம ஜாயிண்ட்டோட லூப்ரிகேஷன் அப்படி தான். நம்ம ஜாயிண்ட்டோட ஃபங்க்ஷன் மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் நடக்கணும், நிற்கணும், உட்காரணும், எல்லாத்துக்குமே இந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். பட் நிறைய நேரத்தில் நம்ம அந்த பார்ட்டை கரெக்டாக பண்ண மாட்டோம். ஒரேடியாக உட்காந்துட்டே இருப்போம் 5 மணி நேரம். டிவி பார்க்குறோன்ற பேரில் கால் எங்கேயோ இருக்கும், உடம்பு எங்கேயோ இருக்கும், ரொட்டேஷன்லேயே இருப்போம், ஆங்குலேட்டடாக வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், அதை ப்ராக்டிக்கலாக இவர் மேலேயும் காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேஷனில் என்ன ஆகுது, நீங்களே அதை ஃபீல் பண்ணுறீங்களா? தேவையில்லாமல் நம்ப வைக்கிறது இல்லை. நார்மலாகவே ஒரு சைட் மசில் இழுத்துட்டு இருக்குது, டைட்டாக இருக்குது, ஹிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஆங்கிளில் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பைனில் இருக்குது, கழுத்தில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் இங்கேருந்து இழுத்தேன்னா அது மேலே வரைக்கும் இழுக்கும். சேம் வே ஒரு மசில் இங்கேருந்து புல் பண்ணுதுன்னா அது ஸ்பைனு, நெக்கு எல்லாத்தையும் சேர்த்து புல் பண்ணும். பட் நெக்கில் டைட்டஸ் ஆனாலும் அது நீ பெயினாக வரும். நீ பெயின்னா நிறைய விஷயம் இருக்குது, தேய்மானம் மட்டும் இல்லாமல் மசில் டைட்னஸ். அந்த 4 ஆர்டர் சொன்னீங்களே சார், ரொம்ப நம்ம அப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதை அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் யூஸே பண்ணாமல் இருக்கிறது, வேறு என்ன ஸ்டேஜஸ் அந்த மாதிரி? இது மட்டும் இல்லாமல் உள்ள மெட்டபாலிக் அந்த டிஸ்ஃபங்க்ஷன்றோம், போனோட உற்பத்தி, அதோட திறன், ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டின்னு. ஏஜ் ஆகிறப்ப இந்த ரொமட்டாய்டு ஃபேக்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னும், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் என்னும். எல்லா ஆர்த்ரைட்டிஸும் ஒரே ஜாயிண்ட்டில் வராது, மேஜரான ஜாயிண்ட் இது. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ், டியூபர்குலோசிஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. டிபி கேசஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்றது தான் சொல்லணும். நான் டிபினாலையும் வரலாம், இல்லை ஆஸ்டியோமைலைட்டிஸ் என்னும், இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் வரலாம், இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னும். உள்ளுக்குள்ள ரத்தத்திலேயே கொஞ்சம் அணுக்கள் சரியில்லை, அனீமிக்காக இருந்தால் கூட நீ பெயின் வரும், ஓவராலாகவே பாடி பெயின் இருக்கும். ரத்த சோகை இருந்தாலும் எல்லா ஜாயிண்ட்டுமே பெயின் ஆகும். ஏன்னா அந்த மசிலோட எனர்ஜி உள்ளே வந்து சேரலைன்னா அது பெயினாக தான் அங்கே கொடுக்கும். சார், இப்போ இதெல்லாம் தாண்டி சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு, முன்னாடியெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா மூட்டு தேய்மானம் வரும், அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சின்ன பசங்களுக்குமே நிறைய வருது. அதுக்கு என்ன காரணம் சார்? அந்த க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா போனுன்னு எடுத்துட்டிங்கன்னா 3 விதமாக வரணும். எபிஃபைசிஸ், மெட்டாஃபைசிஸ், டயாஃபைசிஸ்ன்றோம். 3 இடத்துலையும் க்ரோத் ஆகணும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் இந்தியன் சைல்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா 18 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே எல்லாமே ஃபியூஸ் ஆகிடும். அந்த ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ராப்பராக இப்போ நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுறதில்ல, ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கல. போனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்ட்ராங் ஆகும். The more you use it, you become stronger. அது வந்து டார்வின்ஸ் தியரின்னு சொல்லுவோம். அந்த தியரி ஒன்றும் பெருசு இல்லை. ஜிராஃப் நெக்கு அவ்வளோ பெருசாகிறதுக்கு காரணம் அது எக்கி தான் அதை சாப்பிட்ணும், அந்த கழுத்து நீளமாகுது. இது ஒரு கான்செப்ட். சேம் வே உங்கள் முட்டியை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஸ்பாஞ்ச் மெக்கானிசம் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ லோட் பண்ணிங்கன்னா உள்ள அதோட நியூட்ரிஷன் ஸ்குவீஸ் ஃபில்ம் லூப்ரிகேஷனும், ஸ்பாஞ்சை கம்ப்ரெஸ் பண்ணால் அந்த தண்ணி வெளியில் வரும். அந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்க திரவம் வெளியில் வந்து அந்த நரிஷ்மெண்ட்டுன்றது வந்து அதுக்கு ஜாயிண்ட்டுக்கு சாப்பாடு மாதிரி, அதுக்கு ஆகாரம் மாதிரி. நம்ம மூவ் பண்ணாமல் வச்சுருந்தா ஆகாரம் வராது. சின்ன பசங்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க, ஓவராக யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் விளையாடுறதுன்னு தெரியல, ரோட்லேயே இருப்பாங்க பசங்க, சில பேர் கிரவுண்ட்லேயே தான் ஃபுல் டைம் இருப்பாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ரெஷன்லேயே இருந்ததுன்னா அந்த ஸ்பாஞ்சை ஸ்குவீஸ் பண்ணியே வச்சுருந்தா என்ன சார் ஆகும்? சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, எனி ஏஜ் குரூப், கம்ப்ரெஷன் லோடு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆன் தட் ஜாயிண்ட் அண்ட் டிஷ்யூஸ் வில் மேக் இட் வீக்கர். அது ஒரு காஸ். இன்னொன்று ஆஸ்குட் ஷேட்லர் டிசீஸு, நிறைய இந்த டெண்டன்லேயே ப்ராப்ளம். ஜம்பர்ஸ் நீ சிம்பிள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓடுறவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஓவர் யூஸ். சின்ன பசங்களுக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி காஸ் வரும். இல்லை போன்லேயே அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் காலே இந்த இடம் ரொட்டேட்டடாக திரும்பி இருக்கும், இந்த இடம் இப்படி திரும்பி இருக்கும், வளைவாக இருக்கும் கால். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், மசில்ஸ் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இல்லை ஃபுட்டில் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும், சின்ன வயசில் கன்ஜெனிட்டல் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அதை கவனிக்காமல் விட்டுட்டாலும்
நீ பெயினா அது வரும் என்ன காரணம் சார்? அது பை பர்த் வருதா பை இல்ல நம்ம பர்த். பிராக்டிஸ்? அதான் சார், கருவறையில உள்ள இருக்கப்பே காலோட பொசிஷன் எப்படி வச்சிருக்கு பாப்பான்றது தெரியாது. அந்த பொசிஷன் வரப்ப ஜெர்ம் பிளாசம் டிஃபெக்ட்னும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, ஜெனட்டிக்காவே ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வரும். கன்ஜெனிட்டல்றோம். அக்வைர்டுன்றது அது வெளியில வரப்ப வந்துட்ட பிறகு வெளில வந்துட்டு அந்த மெக்கானிசம் நான் சொன்ன மாதிரி இந்த மசிலையும் போனையும் யூஸ் பண்ணாதப்ப என்ன ஆகும்? இட் வில் கோ வீக்கர். வீக் ஆக ஆக அந்த மசில்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கப்ப அந்த ஆர்ச் சப்போர்ட் போயிடும். அது அங்கே போகிறனால இது நம்மளோட ஜாயிண்டோட ஃபங்க்ஷன் வெயிட் பேரிங், லோடு, ஷாக் அப்சார்பர், இது 3 தான் மெயின் ஃபங்க்ஷன். நடக்கணும், நிற்கணும், ஓடணும், குதிக்கணும். இந்த 4 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷனுமே சரியாக நடக்கலைன்னா ஹிப்பு மசிலும் இந்த மசிலும் கோஆர்டினேட் ஆகலைன்னா நீக்கு கனெக்ஷன் இல்லாமல் ஆகிடும். அந்த இம்பேலன்ஸ் நடக்கிறப்பையும் நீ பெயின் சின்ன வயசுலேயே வரலாம், சின்ன வயசில் நல்லா இருக்கலாம். போக வெயிட் ஓவராக போடுறப்ப என்ன ஆகும்னா பாடி வெயிட், இப்போ ஒரு போனுக்கு வெயிட்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக இப்போ ஒபிசிட்டி இருக்குனாலே கண்டிப்பாக மூட்டு வலி வரும். அதோட காரணம் நான் சொல்கிறேன் சார். ஏன்னா இப்போ உங்களோட போனு இந்த சைஸில் இருக்குது. இது நிறைய பேர் இந்த விஷயம் சொல்லலை. எல்லாரும் வெயிட்னால வருதுன்னா நிறைய வீடியோஸை நம்ம பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்ல வேண்டியதை நினைக்கிறேன்னா, வெயிட்னால ஏன் வருது, ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் வெயிட்னால வருதுன்றோம். இப்போது எக்ஸஸ் இந்த போனுக்கு 5 கிலோ தாங்குற அளவுக்கு நான் வெயிட் கொடுக்கலாம். இப்போ என் ஃபுல் வெயிட்டை எப்படி போட்டு நான் சாஞ்சேன்னா அது உடஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் உங்களோட வெயிட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற ப்ரோகாஸ் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது சார். உங்களோட ஹைட் இப்போ 170 சென்டிமீட்டர்ஸ்னால் நீங்கள் 70 கிலோ இருக்கணும். 170 மைனஸ் 100. ஸோ நான் இப்போ 170னா 100 மைனஸ் பண்ணோம், என் வெயிட் அவ்வளோ இருக்கணும். அப்போ என் போனோட தன்மை 70 கிலோ தான் தாங்கணும். ஓவர் வெயிட்டான என்ன ஆகும்? நீங்கள் ஒரு 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? நான் 70 இருக்கணும், 90 கிலோ 100 கிலோ இருந்தேன்னா என்ன, 30 கிலோ மூட்டையை என் உடம்புல தாங்குறேன். இங்கே எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் அது நீ ஜாயிண்ட் வழியாக போய் காலில் போகணும் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு. அந்த இடத்துல வெயிட்டை லோட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன சொன்னேன் சார், இந்த கார்ட்லேஜ் கேப்சூல் எல்லாம் என்ன ஆகும், நசுங்கிக்கிட்டே இருக்கும். இதோட நம்ம சும்மா இருக்கிறதில்ல, விளாடுறோம், பொசிஷன் பாஸ்டர் மாற்றி வைக்கிறோம், ஷட்டில் ஆடுறோம். இதெல்லாம் மசில்ஸ் டைட்டாக இருக்கான்னு பார்க்காம நம்ம புரிதல் இல்லாமல் அவேர்னஸ் இல்லாமல் ஒரு காரணம். இப்போ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதும் நம்ம ஜிம்முக்கு போய் இப்போ ஓடணும் ட்ரெட்மில்லில் பண்ணோன்னா அதுவும் சில நேரத்தில் தப்பாகும். ஏன்னா ட்ரெட்மில்லை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன ஒரு விஷயம் பண்ணால் அந்த இன்க்ளைண்டுன்னு ஒரு மோடு இருக்குது, நார்மல் மோடுன்னு இருக்குது, ஸ்பீடு. பட் மெடிக்கலாக நாங்கள் எப்படி சொல்லோன்னா யூ ஆர் ஸ்டாட்டிக் ஆன் அ மூவிங் பேஸ், யுவர் பேஸ் இஸ் மூவிங். கீழே இருக்க தரம் மூவ் ஆகுது, நீங்கள் சும்மா தான் நிற்கிறீங்க. அந்த ஸ்டெப் நீங்கள் நடக்கிறதே அந்த ஸ்டெபிலிட்டியை உங்கள் சிஓஜின்ற சென்டர் ஆஃப் கிராவிட்டியை அந்த இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுதான் ட்ரெட்மில். அப்படின்னு இருக்கப்ப உங்களுக்கு முட்டி என்ன ஆகும், திருப்பி இன்க்ளைண்டாக பண்ணுறப்ப இது ஒரு ஆங்கிளோடு இருக்கப்போ மூவ் ஆகும். ப்ரெஷர் வெயிட் ஆல்ரெடி 100 கிலோ ப்ளஸ் அந்த ஆங்குலேஷன், அப்போ என்ன ஆகும், டேமேஜ் தான் ஆகும். வெயிட்டை குறைக்கிறது ஏன் சொல்கிறேன்னா அது சாதாரண விஷயம் இல்லை சார். வெயிட்டை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்த்ராவே இருக்குது, நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ். வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். அது ஒரு அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அதோட பெஸ்ட் என்னென்னா சுற்றி இருக்க மசிலை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. இந்த ஜாயிண்ட்டு வீக்காக இருந்தாலும் இதை கவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மசில்ஸை கடவுள் கொடுத்துருக்கார். என்னென்னா இங்கே 4 மசில் இருக்குது, மேஜர் மசில் உள்ள அடெக்டாஸ்ன்னு இருக்குது, அது 2 விட்டுருங்க. பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங்னு இருக்குது. இந்த ஃப்ரண்ட் மசில், பேக் மசில், சைட்ஸில் 2 மசில். இது ஒரு பில்லர் மாதிரி, சர்க்கஸோட தூண் மாதிரி. ஃப்ரண்ட்டில் மசில்ஸ் இருக்குது, சைடில் மசில்ஸ் 2 பக்கமும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. பட் ஃப்ரண்ட் மசில்ஸ் நிறைய இருக்குது, ஸ்ட்ராங்கராக இருக்குது. அது ஏற்கனவே இம்பேலன்ஸ்டாக இருக்கனால ஏதாவது ஒன்று இழுத்துட்டு இருக்கோ, உள்ள டைட்டாக இருக்கோ, இந்த பக்கம் டைட்டாக இருக்கோ, இழுத்துட்டோ லூஸாக இருக்கோ, இந்த இம்பேலன்ஸ் வர அந்த மசில்ஸு பெயின் கொடுக்க ஆரம்பிக்க. எப்படி கொடுக்கும்னா இப்போது ஒரு சைடாக இதை இழுத்துட்டே இருந்தால் என்ன சார் ஆகும், உங்களுக்கே தெரியுது, அந்த டைட் ஆகுது. இது என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு தெரியாது, முட்டியோட அமைப்பே அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. அதனாலையும் இந்த டைட்னஸ்லையும் இது இழுக்க 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 இந்த ஜாயிண்ட்டை கம்ப்ரெஷன் லோடில் கொண்டு போயிடும். அந்த கேப்சூல் அண்ட் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ஒர்க் ஆகுது.
அப்ப இப்போ ரொம்ப நேரம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அது வந்து அது எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லி சார். இல்ல அது வந்து பேட் ஹேபிட். ஆமா, அதை நம்ம இப்பயே பார்க்கலாம். இப்போ ஜாயிண்டோட அலைன்மெண்ட் இப்படி இருக்கு, இவங்க கால் மேல கால் போட்டு இப்போ படுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இது என்ன ஆகுது, இந்த சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இதுல காமிக்கணும்னா இப்போ படுத்துட்டு இருந்தாரு, இந்த கால் வச்சு பாருங்க, இப்போ இப்படி போட்டு இருக்காரு, இங்க என்ன ஆகுது பாருங்க, ஃபுல்லா இதை இப்படியே வச்சு உக்காந்துட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு, என்ன ஆகும், ஒரு சைடு கம்ப்ரெஷன். இப்போ இப்படிதான் இருக்காரு, புரியுது. இதே மாதிரி 8 போட்டு நடக்கிறேன்னுவாங்க, இப்படி இப்படி சுத்திட்டு, அது கண்டிப்பா தேய்மானத்துல போய் முடியுது, மூட்டு டேமேஜ் ஆகுறதுன்றது ரிசர்ச்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 8 போட்டு நடக்கூடாது. 8 போட்டு நடக்கலாம். நீங்க 8 போடுறப்ப என்ன சார் ஆகும், ஃபுல்லா நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறதுக்கும் 8 போட்டு நடக்கிறதுக்கும் ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல மாறுறதுனால அதுக்கு அலைன்மெண்ட் ஒரே நாள்ல டேமேஜ் ஆகுது 8 போட்டா. அது ஒரு 8 வருஷம் கூட ஆயிட்டு டேமேஜ் கொடுக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா கம்பல்சரி டெய்லி வாக்கிங் பண்ணுங்க, இவ்வளோ கிலோமீட்டர் போங்கன்றாங்க. நீங்க கண்டினியூஸா நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்ப அதுவுமே மூட்டு தேய்மானத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா சார். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1.2 மைல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். ஒரு 1 கிலோமீட்டர் கம்பல்சரியாக நடக்கணும். ஜாயிண்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வண்டி ஒரு லேமன் டேர்மில் சொல்லணும்னா, காரு ஜாகுவார் வச்சுருங்க, 800 வச்சுருங்க, டெய்லி ஒரு ரவுண்டு 1 கிலோமீட்டர் ஓட்டி வச்சா எப்படி இருக்கும், வண்டி ஆயில் மூவ் ஆகும், பிரேக்கு கிளச் எல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, கிளச்சில் அந்த ஆயில் போகும், பிரேக் ஆயில் போகும், டயர் சுத்தம், எல்லாமே அலைனா வண்டி கண்டிஷன் இருக்கும். அதே இதை ஒரு 2 வாரம் வைங்க, 2 மாதம் வைங்க, 2 வருஷம் வைங்க, என்ன ஆகும், அந்த வண்டி யூஸே ஆகாது. புது வண்டியாக இருந்தாலும் போயிடும். சேம் வே உங்கள் இளமையான ஜாயிண்ட்டோ முதுமையான ஜாயிண்ட்டோ யூஸ் பண்ணும், கரெக்டாக யூஸ் பண்ணும். உங்கள் ஏஜுக்கு எவ்வளோ பண்ணணுன்றது டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட்டு ஒரு ஆர்த்தோபெடிஷியன் சொல்லுவாங்க. பட் நார்மலாக வாக்கிங் பண்ணுங்கள், ஒரு 100 கிலோமீட்டர் நடங்க, திருப்பதிக்கு நடந்து போங்க, எல்லாமே சொல்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ நடக்கணுன்றது பேஸ்லைன் வேல்யூ, அவரோட மசிலோட தன்மையை பொறுத்து அந்த ஏஜ் டேமேஜ் எவ்வளோ இருக்குது, கிரேட் 1 கிரேட் 2ன்னு வாங்க தேய்மானம், கிரேட் 3 கிரேட் 4னா அடுத்த லெவல், அடுத்தது ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பார்க்குற அளவு இதாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பயும் வந்து நடக்கலாம். கம்மியாக நடக்கணும் சார். மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் கம்பல்சரி. நீங்கள் டார்கெட் வச்சு நடக்கிறப்ப என்ன ஆகும், 4000 ஸ்டெப்ஸ்ன்னு வாட்சில் வச்சுப்பீங்க, இல்லை 40,000 ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. பட் இங்கே 40,000க்கு என்ன ஆகிட்டு இருக்குது, ஓவர் யூஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த அவேர்னஸ் பத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் காப்பாற்றுற வேலை பண்ணல, அங்கே தான் டேமேஜஸும் நிறைய நடக்குது சார். அப்போ இப்போ காமனாக வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருத்தங்களுக்கு ஒரு 30+ இருக்காங்க, அவங்க ஆவரேஜாக இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலான்னு பேசிக் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அது பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுமா நம்ம எப்பயுமே சார். ஒரு கன்சல்டேஷன் என்னென்னா, முட்டி வந்து அந்த மசில்ஸ் டைட்டாக இருக்கா, தேய்மானம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, 30 வயசுலையும் தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும், 15 வயசுல கூட இங்கே உள்ள பேட்டர்லான்றோம் இந்த போனில் கொஞ்சம் தேய்மானம் இருக்கலாம். ஏன் இருக்கலாம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு போனோ இல்லை மசில்ஸோ வீக்காக இருந்தாலும் வரும். அவங்க தெரியாமல் இது 30 வயசு தான் நினச்சிட்டு பண்ணாங்கன்னா கன்சல்ட் பண்ணாமல் பண்ணலாம். அட் தி எண்ட் நீங்கள் வந்து உங்கள் முட்டிக்கு மரியாதை கொடுக்கலன்றது அர்த்தம். முட்டிக்கு கவனம் செலுத்தலை, அதோட அவேர்னஸ் உங்களுக்கு தெரியல. உங்கள் முட்டி கரெக்டாக இருக்கா, எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஆர்த்தோவையோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நடக்கலான்றது டிசைட் பண்ணால் நல்லது சார். நார்மலாகவும் நடக்கலாம். பட் அந்த இடத்துல நான் என்ன சொல்ல, சைக்கிளிங், ஸ்விம்மிங் பூல்லேயே ஏரோபிக் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்விம்மிங் பூல்லேயே நீங்கள் தண்ணியிலேயே முட்டை மடக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், தண்ணிக்குள்ளேயே வாக் பண்ணலாம், அது பெட்டர் ரேதர் தென் லோடிங் ஜிம்லன்றதை விட. அதுதானே உங்கள் கேள்வி? ஏன்னா இப்ப நிறைய பேர் வாக்கிங் போகணும், நம்ம ஹெல்த் கான்சியஸோட இருக்கணும், எல்லாருமே வராங்க சார் இப்போ. ஆனா அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லையா, அது லாங் டேர்ம்ல ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட். லாங் டேர்ம் எக்ஸாக்ட்லி உடனே ப்ராப்ளம் வராது. நான் நல்லா தானே இருக்கேன், 8 கிலோமீட்டர் நடக்கிறேன், நீங்க டார்கெட் வச்சுட்டீங்கனாலே அது தப்புன்னு அர்த்தம். முட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதா இல்லையா, டெய்லி நான் சொன்ன மாதிரி அந்த 1 கிலோமீட்டர் ஓடுதா வண்டி, ஒரு நாளைக்கே 3000 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா அடுத்த நாள் அது சர்வீஸ் வரணும். ஆமா சார், 3000 கிலோமீட்டர் ஆர் 3 months. நீங்க நாளைக்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு 3000 கிலோமீட்டர் ஓட்டு வந்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் ஷெட்டுக்கு வரணும். அது வந்து நம்ம பிசிக்கல் தெரப்பியில அந்த மாதிரி தான் அந்த மசில்ஸை லூஸ் பண்ணி இந்த சுத்தி இருக்க அந்த பர்சாஸ் எல்லாம் இன்ஃப்ளேம்ட் ஆகி ஸ்வெல்லிங் அப்படியே வீங்கி வருவாங்க, முட்டி வலி
வலி குறையலையேன்னு வாங்க. எப்படி குறையும்? அது ரணமாக இருக்குல்ல. நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டேமேஜ் வரும். டேமேஜ் வந்துட்ட பிறகு சார், பெயின் வந்த பிறகு அதை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் சார். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெயின் க்யூர்னு யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது சார். பெயின் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும். பெயின் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். ஏறும் இறங்கும், ஏறாமலும் இருக்கும் இறங்காமலும் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் போக முடியும். பட் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் அவேர். நான் 30 வயசா 20 வயசா என் ஜாயிண்ட் நல்லா இருக்குது, அதுக்குன்னு ரொம்ப ஹைப்போகாண்ட்ரியாக்கா ஹைப்பர் காண்ட்ரியாக்கா நீங்கள் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. முட்டி நல்லா இருக்கா, எக்ஸசைஸ் மசில் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கா, இந்த மசில் மாஸ் கிடச்சிடுச்சுனாலே சார் முட்டி வலி வராது சார். தேங்க்யூ சார். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பெயின் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி பெயின் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.